ஃபர்ஸ்ட் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு வேலம்மாள் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கேரமில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம்னு சொல்லும் போது இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நாங்கள் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களுக்கு வந்து கேரம் வந்து விளையாடணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் வந்து எனக்கு ஒரு 14 ஏஜ் இருக்கும், நான் வந்து சப் ஜூனியரில் 3rd ப்ளேஸ் வந்துருந்தேன். அதே மாதிரி 2022 ஜூனியர் நேஷ்னல் சாம்பியனாக வந்ததில் எனக்கு வந்து இந்தியன் ஆயிலில் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க 3 இயர்ஸாக. அதே மாதிரி கேரமில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஜாபும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக வந்து நாகஜோதி அக்கா இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் நானும் போயிருக்கேன். அவங்க வந்து 4 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. கேரமில் வந்து நிறைய பேருக்கு தெரியல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பான்சர்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இருக்காங்க. கேரம்லேயும் எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரம்லும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு பசங்களை வந்து கேளுங்க, அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பசங்களில் யாருன்னா கண்டிப்பாக நீங்களும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்களை கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணுற வேலம்மாள் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா கேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்துட்டு 7 இயர்ஸாக கேரம் விளையாண்டுட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உதயநிதி சார் வந்த பீரியடுக்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது, நெவர் எவர் கிவ் அப். சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ நாம் முயற்சி செய்கிறது தான் ஃபஸ்ட்டு. முயற்சி செஞ்சாலே அது வெற்றிக்கு சமம். அதனால் எதுக்குமே சோர்வடைஞ்சிடாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். நான் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய கெரியர் ஃபஸ்ட்டு கேடட் நேஷ்னல்ஸ் டைட்டில் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் நேஷ்னல்ஸில் 5th பொசிஷன் எடுத்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப்பில் 3 இயர்ஸாக எனக்கு இப்போது ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இந்த 6th வேர்ல்ட் கப் போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் வந்துட்டு இது எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம், எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. அதனால் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்கள், ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், லவ்வோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் யூ வாண்ட் மை ஸ்பீச் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ்? Okay, both. You are telling both in English and Tamil. Okay, we'll talk in both the languages. First of all, I would like to thank Velammal Institution for inviting us and granting for this much. Actually, we didn't expect this much you will do. Thank you so much for your efforts and everything. And கேரம் பற்றி சொல்லணுன்னா, நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 10 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டுருக்கேன். பட் அப்போல்லாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. வென் ஐ என்டர்ட் இன் டு மை காலேஜ், ஐ திங்க் 2016 ஐ காட் ஸ்காலர்ஷிப் இன் இந்தியன் ஆயில். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை, கேரம் ஆடினா எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் போனேன். இவங்க 2 பேருமே இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ். அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்குது. ஒரு மெயின் திங் என்னென்னா,
நான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து வேளாமல் சூரப்பேட்டில் தான் படித்தேன். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சீவர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் வேளாமல் ஐ திங்க். அண்ட் அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க. நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் டிஜி வைஷ்ணவாவில் படித்தேன். பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்னேன் நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். காலேஜில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணோம். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கான்ட் ஹெல்ப் யூ. வி நீட் ஸ்டடீஸ் ஆல்சோ, லைக் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே வேணும். நீங்கள் ஸ்டடீஸ்லையும் நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யூ கேன் கெட் அ ஜாப், பட் யூ கான் கெட் அ ஹையர் லெவல் ஜாப். ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு அந்த ஹையர் லெவல் ஜாப் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு இது பண்ண டைம் இல்லை, அது பண்ண டைம் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்போ இங்கேருந்து கெஸ்ட்டு பேசுகிறப்போலாம் நான் கூட சொல்லுவேன், என்ன இவ்வளோ மொக்க போடுறாங்கன்னுலாம் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் தான் உண்மை. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. சம்டைம்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் கூட ஃபெயிலியர்ஸ் ஆகும். பட் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலியர்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கீழே விழுறீங்களோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் கீழே விழ ஃப்யூச்சர் உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அகேன் ஐம் டெல்லிங், don't leave your education or don't leave your sports. Don't sacrifice anything to anything. எல்லாத்துலேயுமே உங்களோட எஃபர்ட் போடுங்க, எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் மெயின் திங், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. எல்லா டைமுமே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்காது. we need decision of parents also. அவங்களோட டெசிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஏஜ்ல நம்ம வின் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு we can divert. பட் அந்த டைம்ல நமக்கு அது கரெக்ட் இல்லை, இதுதான் கரெக்ட்னு சொல்ற பர்சன் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்பவும் சரி, என்ன பண்ணாலும் சரி, டோன்ட் கெட் ஹர்ட் வித் தெம். ப்ளீஸ் லிசன் டு தெம் வேர்ட்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் அச்சீவர்ஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இவங்க விளையாடுறதை தவிர நான் மற்றது எதுவுமே பார்த்ததில்லை. இன்னைக்கு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க 3 பேருமே. விளையாடுற இடத்துலலாம் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஒருவேளை எல்லாருமே ஸ்டூடெண்ட்டை பார்த்ததுமே அவங்கள ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டு அவங்களோட நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கேரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நானும் வந்து அவங்கள மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கஸ்டம்ஸில் 79ல் அப்பாயின்மெண்ட் ஆனேன். 79ல் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது நான் வந்து இந்தியா நம்பர் 4. அதுக்கப்புறம் 82ல் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் வின் பண்ணேன். அப்போ இருந்த பீரியடில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் முதல் கொண்டு நாங்கள் தான் கட்டியிருக்கோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களே தவிர இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போ இல்லை. ஸோ 82, 91 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு. 91 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்போ இருந்த ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் செக்ரட்டரி, தமிழ்நாடு கேரம் செக்ரட்டரி, மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாமே வந்து திரு பங்கார் பாபு அவங்க தான். அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் கேரம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டு கேரமை வந்துட்டு இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறதுக்கு இந்த வேர்ல்டு கப்பெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உதவியாக இருந்தவங்க அவங்க தான். ஸோ அவங்க தான் என்னுடைய கோச்சு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி 91 நேஷனல் சாம்பியன் ஆடும் போதுட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது, கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னாங்க. 14 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நான் விளையாடி இருக்கேன். காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி 9 மணி வரைக்கும் விளையாடிட்டு தான் போயிருக்கோம்.
ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டோர்னமெண்ட்டில் யாருமே வந்து கேரம் தெரிஞ்சவங்க வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் ஒரு மேட்ச்சுக்கு யாருமே 1 each வரல. எல்லா கேமும் வந்து ஸ்ட்ரெயிட் 2. அது இல்லாத வந்து யாருமே வந்துட்டு டபுள் டிஜிட்டே வரல. கேம் பாயிண்ட் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸு, யாருமே டபுள் டிஜிட் வரல. எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே என்கிட்ட தோத்தாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரலன்னா அதே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். கண்டினியூஸாக நான் 6 times நேஷனல் சாம்பியன் வின் பண்ணேன். ஆனால் டோட்டலாக 9 time நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு நான் 91 வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு முன்னே கஸ்டம்ஸில் வந்து ப்ரொமோஷன் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நாகஜோதி சொன்ன மாதிரி படிப்போடு வந்து சேர்ந்த ஸ்போர்ட்ஸு தான் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான். ஸோ டிகிரி இல்லாததுனால கஸ்டம்ஸில் ப்ரொமோஷன் கொடுக்கலன்னாலும் சரி அங்கேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்துட்டேன். இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு மீதி 5 years எல்லாம் அங்கே தான் வின் பண்ணோம். கடைசி வரைக்கும் அங்கே வந்துட்டு டிகிரி எதுவுமே இல்லை. சில டிபார்ட்மெண்ட் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸு மதிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது வந்துட்டு டிஜிஎம் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் 2014 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரியாக வந்தோம். இப்போ தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன். கேரம் பிளேயர்ன்ற முறையில் வந்துட்டு இந்த கேரம்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே செக்ரட்டரிக்கு வந்துட்டு பண்ணியிருக்கோம். 15 வந்துட்டு நாகஜோதி கோச் பண்ணிட்டு இருக்கோம். காசிமா வந்துட்டு 21 வந்திருக்காங்க. இது இல்லாத என் கூட வந்துட்டு 95 எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஒருத்தர் என்னோட விளையாடி என் ரூமில் இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் 2 பேருமே போய் வந்து 95 வந்துட்டு சிலோனில் போயிட்டு 2 பேருமே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. இது ஏன் படிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் நான் கஸ்டம்ஸில் படிச்சிருந்தேன்னா ஒரு டிகிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம். ஸோ எந்த கேமாக இருந்தாலும் சரி கூட படிப்பும் இருந்ததுன்னா அந்த ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு செக்ரட்டரியாக வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 6th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 3 பேரை வந்துட்டு தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆல் இந்தியா கேரம் ஃபெடரேஷனில் லெட்டர் வந்ததும் நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். மெம்பர் செக்ரட்டரி பார்த்துட்டு சரி இவங்க 4 பேருக்கும் கொடுக்குறது கஷ்டம். ஏன்னா அதில் வந்து லெட்டரில் வந்துட்டு மித்ரா வந்துட்டு பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு விளையாடுறாங்க, நாகஜோதி வந்துட்டு சென்ட்ரல் சிசிஎஸ்எஸ்பி அதுக்கு விளையாடுறாங்க, எப்படி கொடுக்குறது, நம்ம வந்து வெறும் தமிழ்நாடு காட்டுறவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கேட்ட பிறகு 4 பேருக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கான பயணத்தொகையாக ஒரு ஆளுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேரமுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு கிடச்சிது. 4 பேருக்குமே கிடச்சது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு இது வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுற எந்த கேம் வந்தாலும் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிறவங்க செய்கிறாங்க. நாங்கள் வின் பண்ணிட்டு வந்தவனுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களே வந்துட்டு இப்போது செஸ் சாம்பியன் அவர் அழிச்சு வந்த மாதிரி எங்களையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் அவார்டும் அவங்களுக்கு 1 கோடி அதுக்கப்புறம் 50 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு முன்ன இருக்கிறத விட இப்போ வந்துட்டு டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. இந்த வேலைமால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காசிமா வந்து சூரப்பேட்டையில் விளையாடிட்டு வின் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறாங்க. இந்த கேரமை வந்துட்டு ஸ்கூல் லெவலில் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி வேலைமாலையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதுக்கான எதனா தேவைப்பட்டதுன்னா தமிழ்நாடு கேரம் அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனும் உங்களுக்கு முழு ஒத்தாசை பண்ணோம். இந்த கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு இன்டர் காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். கேரம் வந்து முன்ன மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இது போர்மேன் கேம்னா ஏன்னா ஒரு எல்லாரும் எங்கேயாவது போட்டுன்னு விளையாட்டுன்னு இருந்த காலம் போய் இப்போ ஒரு எல்லாமே வேர்ல்டு கப்பு அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு கேரம் வந்து உருவாகிருக்கு. எல்லாருமே வந்து கேரம் விளையாடுறதுக்கு வந்துட்டு மீடியாங்களாம் வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி காலேஜஸும் நிறைய என்கரேஜ் பண்ணணும். இந்த ஃபெலிசிட்டேஷனுக்கு இங்கே கூப்பிட்டு எங்களுக்கு செய்ததுக்கு வேலைமாலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க உங்க ஸ்போர்ட்ஸையும் அகாடமிக்ஸையும் எப்படி பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்றீங்க?
ஸ்கூல் படிக்கிற டைமில் மார்னிங் 4 to 8 ப்ராக்டிஸ், 8 o'clock ஸ்கூல் போயிட்டு திருப்பி 4 o'clock வந்துட்டு திருப்பி வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திருப்பி 5 to 8 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸ்டடீஸ் டைம் ஸ்டடீஸ், ப்ராக்டிஸ் டைம் ப்ராக்டிஸ், இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். சேம் தான். மார்னிங் 4 to 7 ப்ராக்டிஸ், 8 o'clock ஸ்கூல். என்ன ஸ்டடீஸாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் ஸ்கூல்லே கிளியர் பண்ணிடுவேன். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்கிற டைம் ஈவினிங் 5 to 6 படிப்பேன். 6 to 9 ப்ராக்டிஸ். ஆக்சுவலி ஸ்டடி ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா, ஐ திங்க் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ். நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் சில விஷயம் சொல்லலை. இங்கே இருக்க நாங்கள் 3 பேருமே ஸ்கூல் சைட் கூட போனதில்லை. வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலுக்கே போயிருக்கோம். பட் எக்ஸாம் எல்லாரும் கிளியர் பண்ணிட்டோம். அது வந்து மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம். மிஸ்டர் மரியா இரிடியம் சார், இந்த கொஷின் உங்களுக்கு. கேரம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஃபேமஸ் ஆகணுமா சார்? நான் வந்துட்டு 74லேருந்து கேரம் ஆடிட்டு இருக்கேன். சார் சொன்னாங்க, நான் உங்களை நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன் சின்னதுலேருந்து, நியூஸ் பேப்பரில் பார்க்குறதுலேருந்து. அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த காசிமா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வந்துட்டு அச்சாரமே வந்துட்டு நம்ம வேலம்மாள் தான். வேலம்மாள் சூரப்பேட்டையில் வந்து ஜூனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தணும். அவங்க வின்னர் வந்தாங்க. அதுலேருந்து தான் அவங்க கேரியரே இப்போ மாறி இருக்குது. ஸோ இப்போ வேர்ல்டு கப்பு வந்துட்டு இப்போ ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறது வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ஆடும்போது வந்துட்டு இவ்வளோ இப்போது கேமை போட்டு காட்டுற அளவுக்கு வந்துட்டெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. மீடியாவில் வந்துட்டு அவ்வளோ இது கிடையாது. இப்போ இந்த 6th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் தருது. நிறைய பேர் வந்துட்டு இந்த கேரம் வந்துட்டு கேரம் அசோசியேஷனுக்கே வராங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அசோசியேஷன், இப்போ நான் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன். அதனால வந்துட்டு இப்போ நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை ஜாப் கிடைச்சோன்னே விட்டுருவீங்களா? கேரம் தான் என்னோட லைஃப். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறது தான் என்னோட இலக்கு. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். கேரம் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி எனக்கு எல்லாமே கேரம் தான். ஸோ அதனால் நான் அதை எப்பயுமே விட மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஜாப் வந்து 22ல் கிடைச்சது. 22, இப்போ நவ் ஐ எம் 26. ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங். ஐ திங்க் யூ நோ நீட் ஆன்சர் ஃபார் திஸ். ஏன்னா நான் இப்போவும் கேரம் விளையாடிட்டு இருக்கேன். கரண்ட் வேர்ல்ட் கப் போயிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். ஐ திங்க் இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கேரம் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருமே அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க. டில் த எண்ட் அவங்க வந்து விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. தேங்க்யூ. போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் இருக்கும் உங்களுக்கு, எப்படி எக்ஸிக்யூஷன் இருக்கும், என்னென்னலாம் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்வீங்க? நாங்கள் வந்து கேரம்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு வந்து கேரம் வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து மைண்ட் கேம் தான் கேரம் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து ப்ராக்டிஸ் மைண்டு இது பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போது எனக்கு மைண்டே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகிடுச்சு விசாவே. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியல. ஃபஸ்ட்டு எங்களுக்கு மும்பையில் வந்து விசா கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து மொத்தம் 20 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அதில் 18 பிளேயர்ஸ்க்கு கிடச்சி, அஃபிஷியல்ஸ் அண்ட் மேனேஜர் எல்லாருக்குமே 18 பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுக்குலாம் கிடச்சிது. ஆனால் 2 பேருக்கு, எனக்கும் ஸ்ரீனிவாசன்றவங்க வந்து பிஎஸ்பி பிளேயர், அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். எங்கள் 2 பேருக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் எனக்கு ஹைதராபாத்தில் கிடச்சிருந்தது. அங்கே போய்ட்டும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 வீக் தான் இருக்குது நாங்கள் வேர்ல்ட் கப்புக்கு போகணும். எனக்கு அந்த நேரத்தில் விசாவும் கிடைக்கல. நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக நான் வந்து வேர்ல்ட் கப் போவேன் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் வந்து என்னோட ஹோப்பும் என்னுடைய ப்ரேயரும் வந்து என்னை வந்து விடலை. என்னை வந்து லாஸ்ட் டைம் 1 வீக் இருக்கும் போது எனக்கு விசா கிடச்சிது. அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனேன். வேர்ல்ட் கப் போய்ட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆனேன். என்னோட இதுக்கு காரணம் என்னோட ஹோப்பும் என்னோட ப்ராக்டிஸ் அண்ட் காட் தான் சொல்வேன் நான். இப்போ உங்களோட திறமை உங்களுக்கு தெரியும். உங்க எதிர்த்து ஆடுறாங்க இல்லைங்களா,
அவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க, எப்படி அப்சர்வ் பண்ணுவீங்க, எப்படி அவங்கள வந்து லீட் பண்ணணும்னு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீனியர்ஸ் விளையாடுற கேம் பார்ப்போம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ 12 இயர்ஸாக தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடிலேருந்து நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மேட்சஸ் வந்து நாங்கள் நிறைய பார்த்து அவங்க விளையாடுற ஒரு பொசிஷனும் டெக்னிக்கலும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, ஆப்போனன்ட் விளையாடுறது எப்படி நம்ம மாற்றி விளையாடி நம்ம காயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு காயின் போடணும்னா வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்ககிட்ட இருந்ததுனால தான் வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சார் வந்து ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ 6th வேர்ல்ட் கப்பில் வந்து நிறைய சொன்னாங்க, எனக்கு இந்த ஆப்போனன்ட் கிட்ட இப்படி விளையாடணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் போயிட்டு விளையாடினேன். இப்போ வந்து செமிஃபைனல் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் கேம் வந்து மொத்தம் 3 கேம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அஃபென்ஸ் நிறைய விளையாடினாங்க. அஃபென்ஸ் விளையாடணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கிரேசிங் சொல்லுவாங்க, ஒரு காயினை தட்டிட்டு ஒரு காயின் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த மூமெண்ட்ல இருந்தாலும் அவங்க போட்டுட்டாங்க. அது வந்து சார் சொன்னாரு, நீ வந்து தனித்தனியாக பிரித்து விடு, கண்டிப்பா நீ வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு செகண்ட் கேம்லயும் சொன்னாங்க, தேர்ட் கேம்லயும் சொன்னாங்க. செகண்ட் கேமும் வின் பண்ண, தேர்ட் கேம் அவங்கள வந்து நான் பாயிண்டே எடுக்க உள்ள 5 போர்டில் முடிச்சேன். அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க சார், வந்து டெக்னிக்கல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் சீனியர்ஸ் கேம் பார்த்ததால மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது எல்லா கேமும். சார், இப்போ வந்து ஸ்ட்ரீட்லலாம் விளையாடுறாங்க கேரம், நல்லா விளையாட பிளேயரும் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து கேரம் விளையாடுறது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பெரிய லெவல் ஆகிடுச்சு. போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் மட்டும் விளையாடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் எடுத்துப்பீங்க நீங்கள் எடுத்துக்கிறது? முன்ன நான் விளையாடிட்டு இருந்த பீரியடில் வந்துட்டு ஒரு ஏரியாக்கே வந்துட்டு ஒரு 10 கேரம் கிளப் இருக்கும். இந்த கேரம் கிளப்பில் வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரிலேட்டட் டு ஃபுட்பாலில் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வந்துட்டு இந்த ரவுடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த கேரம் கிளப்புக்கு வந்துட்டு உட்காரத ஒரு தடவை போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்கன்னா, எப்போ ஒரு தடவை வந்துட்டு சண்டை போட்டுட்டு எங்கேயோ வந்துட்டு அவங்க உட்காரத பார்த்துட்டா அவங்க அதையே வாட்ச் பண்ணிட்டு வந்து ஸோ இந்த கிளப்ல வந்து அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடத்துல இது பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கேரம் கிளப்புக்கு போகணுமா, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் ஒப்பீனியன் அவங்க கொண்டாந்ததுனால தான் வந்து அந்த கிளப்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. அந்த கிளப்புக்கு வந்து நிறைய இருந்தால் தான் வந்துட்டு நிறைய பிளேயரை உருவாக்க முடியும். இப்போ பொதுவாக வந்துட்டு நாகஜோதி அவங்க அப்பா காத்தவராயன் சார், பாஷா அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கிளப்பை வச்சுட்டா நட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கிளப்பு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்திட்ட ஒழுக்கங்கள் வந்து கொண்டாந்துடுறாங்க. இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை ஆஃப் பேண்ட் போட்டணும் உள்ளே வரக்கூடாது, ஒரு ஸ்டைல் கொண்டாந்துட்ட பிறகு இந்த மாதிரி பிளேயருங்களை நிறைய பேர் உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடுறவங்கள வந்து நம்ம கண்டிஷன் சொல்ல முடியாது, அவங்க எப்படி வரமானா வருவாங்க, எப்படி இருப்பாங்க. அதனால அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க ரொம்ப கஷ்டம். அதான் சார், என்னன்னா ஸ்ட்ரீட்டில் விளையாடுற லேடிஸ் கூட இருக்காங்க சரிங்களா, வீட்டில் விளையாடுற லேடிஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் போர்டு இருக்கும், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடணும்னு தோணும் பொம்பளை பசங்களுக்கு, லேடி குழந்தைங்களுக்கு. ஆனால் ஸ்ட்ரீட் விளையாட வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன அட்வைஸ் தரலாம்? அது நம்ம பேரண்ட் அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கிறோம். டேபிள் டென்னிஸ் வந்துட்டு கோச் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் கோடே வேறு. இப்போ கேரம் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் கோடுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க கூட விடுறது கிடையாது. அது முதல்லேருந்தே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு போய் விளையாடுறது வந்துட்டு மற்ற பழக்கங்கள் வந்துட்டு அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அதனால வந்து பேரண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாட அலோவ் பண்ணுறது கிடையாது. யாராவது பதில் சொல்லுங்கள். லேடி குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, ஜென்ஸுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவங்க நிறைய ஃப்ரீடம் இருக்குது. வீட்டுல கேட்டாவே ஒத்துன்னு போயிடுவாங்க. ஆனா வந்து லேடிஸ் பொறுத்து லேடிஸ் எந்த ஃபீல்ட்ல இல்லன்னு நீங்க சொல்றீங்க? ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணி 10 o'clock மேலே ஆயிடுது. ஸோ குழந்தைங்களை வந்து வீட்டில் இருந்து வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க. குழந்தைங்களை என்னன்னா, லேடி குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து 8 மணிக்குள்ளே வந்துட்டா ஓகே, 10 o'clock 11 o'clock வரணும். அவங்க வீட்டில் இருக்கும் பயம் இருக்கும்ல. ஸோ அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் ஒரு விஷயம் வந்திருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க பயப்படுறாங்களே. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். கேர்ள்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ 10 o'clock மேலே வெளியில் வரக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷன் மாதிரி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியில வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. வெளியில போனால் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் போய்விடுவாங்கன்னு நான் கேட்குறேன்.
ஸோ உங்களோட நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டீங்க. வின் பண்ணுறவங்க யார் வேணால் கருத்து சொல்லலாம். வின் பண்ணாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு வளர்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன். ஆன்சர் இல்லையா? இல்ல ஆன்சர் இருக்கு. அவங்க ஏதோ இல்லை நான் நீங்கள் சொல்லுங்க ஆன்சர். இல்ல இப்போ கேர்ள்ஸ் வெளியில போக கூடாது. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அப்பா இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, அவங்க கூட போகலாம். ஆஃப்டர் 10 அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க கூட போகலாம். இப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் ரேஸ் பண்றாங்க. ஆஸ் அ கேர்ள்ஸா ஆஃப்டர் 10 o'clock வெளியில போக முடியல, ஆஃப்டர் 11 o'clock போக முடியல, ஆஃப்டர் 11 o'clock ஒரு கிளப்புக்கு போக முடியல. லைக் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஸ்ட்ரீட்ல கூட கேர்ள்ஸ் விளையாடணும்னா என்ன பண்றதுன்னு. நாங்க வந்து ஸ்ட்ரீட்ல விளையாடி தான் வந்தோம். நாங்க கேரம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரீட்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கேரம் ஃபர்ஸ்ட் அடிச்சது ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு போர்ட்ல தான் அடிச்சோம். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க போலீஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் பண்றாங்க ஸ்ட்ரீட்ல. எல்லா இடத்துலயும் போய் போலீஸ் ப்ராப்ளம் பண்றது கிடையாது. ப்ராப்ளமேட்டிக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் பண்றாங்களே தவிர அவங்களும் நிறைய என்கரேஜ் பண்றாங்க. ஸ்ட்ரீட்ல இல்லாம ஒரு கிளப்ல ஆடுங்கன்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாரும் ஸ்ட்ரீட்ல ஆடுறாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷன் அவங்க மாறும்போது அது ஸ்ட்ரீட்ல இருந்து வேற இடத்துக்கு போயிடும் இல்லையா, அசோசியேஷன் மூலயமாவோ ஒரு ஆர்கனைஸ்ட் கிளப் மூலயமாவோ அது போயிடும். பட் நாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரீட்ல தான். அப்படி கேர்ள்ஸ் வந்து 10 o'clock மேல போக முடியலன்ற ஒரு பயம் இருக்கும்போது அவங்க வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கலாம். பிரதர் ஆர் ஃபாதர் யாரோட ஒருத்தர் சப்போர்ட் எடுத்துட்டு போகலாம். நீங்க சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிற வரைக்கும் தான் 10 o'clock மேல வெளியில போக முடியாது. ஜெயிச்சுட்டா எத்தனை மணிக்கு வேணா நம்மளால வெளியில போக முடியும். டில் தட் ஒருத்தரோட சப்போர்ட், அப்பாவோட சப்போர்ட், அண்ணாவோட யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் வச்சுட்டு கண்டிப்பா நம்மளால 10 o'clock மேலேயும் போக முடியும். we need some ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு பண்றதுக்கு. தேங்க்யூ மேடம். உங்க 3 பேருக்கு ஒரு கேள்வி. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முறையா 1.5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்தது, அது மூலியமா தான் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சார் சொன்னாரு. அந்த பணம் கிடைக்கும் போது உங்களுடைய மனதில் எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு இந்த மேட்ச் செலக்ட் ஆன உடனே எங்களுக்கு 1.5 lakhs நாங்க பே பண்ணாதான் எங்களால மேட்ச் ஆட முடியும். நாங்க இருக்க அந்த சிச்சுவேஷன்ல எங்களால அந்த மணி வந்துட்டு கட்ட முடியல. நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். போச்சு கிடைச்ச சான்ஸ் வந்துட்டு நம்மளால விளையாட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அசோசியேஷன் கிட்ட பேசினோம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கிட்ட நான் பேசினேன். அப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் கிட்ட பேசினாங்க. அவங்க மூலியமாக SDID ஆஃபீஸ் போய் உதயநிதி சாருக்கு நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு வித்தின் 24 hours கூப்பிட்டு உடனே 1.5 lakhs கொடுத்தாங்க. சார் கொடுத்த அந்த மணினால தான் எங்களால் அந்த மேட்ச் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. இந்த மேட்ச் வந்துட்டு என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த மேட்ச் போய் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. என்னோட ட்ரீம் வந்துட்டு நிறைவேறினதுக்கு சார் கொடுத்த அந்த மணி தான் காரணம். அவங்க கொடுத்த மணி வச்சு தான் அங்கே ட்ராவல் பண்ணதாக இருக்கும், டிக்கெட் புக் பண்ணதாக இருக்கட்டும், ஃபுட்டு, நாங்கள் ரூம் தங்குனது எல்லாமே வந்துட்டு அந்த மணி வச்சு தான். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு எங்களுக்கு மணி செலவானது அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு கடன் வாங்கி தான் பண்ணோம். சார் கொடுத்த மணி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணோம் சார் கிட்ட கேட்குறது.